16ஆம் வசனத்தில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஆமென் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் வரும்போ அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக. அந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட, அப்ப ஞானஸ்நானம் எடுத்த, அதான் ஐயா யாரை பற்றி கொண்டான்? பிலிப்புவை பற்றி கொண்டான். ஆனா இருதயம் செம்மையாக இல்லை. அவனும் விசுவாசித்தான், ஞானஸ்நானம் எடுத்தான், இருதயம் செம்மையாக இல்லை. இப்போ ஆவியின் வரத்தை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஆவியின் வரமும் தனக்கு தேவை என்பதை உணர்ந்தான், விரும்பினான், கேட்டான். ஆனா இருதயம் எப்படி இல்லை? அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, நேரலையில் கவனிக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன். விசுவாசம் இருக்கிறது, ஞானஸ்நானம் இருக்கிறது, ஆமென், வரங்களை குறித்த அறிவு இருக்கிறது. அநேகருடைய இருதயம் செம்மையா இல்லாததினால் ஆண்டவருடைய சித்தம் சில மனிதர்களில் பரிபூர்ணப்படல. சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. ஆமென், தோத்திரம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு எப்படி 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 மனம் திரும்பி. இது எப்ப நடந்திருக்கணும்? இது எப்ப நடந்திருக்கணும்? ஞானஸ்நான கடவுக்குள்ள இறங்குறதுக்கு முன்ன. அல்லேலூயா. ஞானஸ்நான கடவுக்குள்ள இறங்குறது, தண்ணீருக்குள்ள இறங்குறதுக்கு முன்னால உண்டாயிருக்கணும். என்னது? அப்போ விசுவாசத்துல நிக்க முடிஞ்சா இல்ல, தெய்வ கிருபையில நிக்க முடிஞ்சா இல்ல, தெய்வம் தந்த ஆசீர்வாதத்துல நிக்க முடிஞ்சா இல்ல, சபையில நிக்க முடிஞ்சா இல்ல, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல நிக்க முடிஞ்சா இல்ல, ஆமை தோத்திரம் பெற்றுக்கொண்ட ஆத்மீக அனுபவத்தில் நிக்க முடிஞ்சா இல்ல. காரணம் இருதயம் செம்மையா இல்ல, இருதயத்திலே மனம் திரும்புதல் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி வேளை மிக தெளிவாய் சொல்லுவேன், என் ஆண்டவர் இயேசுவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஒருவன் தேவனுடைய ராஜ்யம் என்கிற ஒன்றுக்கு வர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக தான் வரணும். அந்த இயேசுவினிடத்தில் வர வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, அவன் இவ்வுலகத்தை விட்டு அவன் வெளியே வந்தே ஆகணும். மனம் திரும்புதல் இல்லாமல், மனம் திரும்புதல் இல்லாமல் தேவனுடைய தொடுதல் இல்லை. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நமக்கு உண்டாகிற பலன், ஆமென், பாவ மன்னிப்பு. நமக்கு உண்டாகிற பலன் முடிவோ நித்திய ஜீவன். Glory to God, glory to God. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணங்கள் உனக்கு என்ன செய்யப்படும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி யோசிப்பேன். நிச்சயம் இல்லாத ஜெபத்தை குறித்து நேத்தை படிச்சோமா இல்லையா? யாரை குறித்து படிச்சோம்? யோனாவின் காலத்தில் நினிவே மக்களுடைய ஜெபம், ஒருவேளை கர்த்தர் நம்மை மன்னிப்பார். ஆனா அதே வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வந்துச்சு? பேதுருக்கு வாயிலிருந்து வந்துச்சு. ஒருவேளை உன்னை மன்னிப்பார், நீ என்ன செய்? நீ வேண்டிக்கொள். யார் இந்த வார்த்தையை? மன்னிப்பை குறித்து நிச்சயம் இல்லாமல் பேசினவர் யார்? பேதுரு பேசினார். ஒருவேளை உன்னை அவர் மன்னிப்பார். அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவனுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுமா?
இந்த இடத்துல கவனிங்க. நீ வேண்டிக்கொள், ஒருவேளை உனக்கு கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்புதல் இல்லாதவனுடைய ஜெபத்துக்கு நம்பிக்கை இல்லம்மா, நம்பிக்கை இல்லை. மனம் திரும்புதல் இல்லாதவனுடைய ஜெபத்துக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. ஒருவேளை உனக்கு அவர் உதவி செய்வார், ஒருவேளை அவர் உனக்கு அற்புதம் செய்வார், ஒருவேளை உனக்கு விடுதலை உண்டாகும். ஏன் ஒருவேளை என்ற வார்த்தைக்கு பைபிள் சொல்லுது, நீ என்ன கேட்டாலும் தருவேன், நீ என்ன கேட்டாலும் தருவேன், நீ என்ன கேட்டாலும் தருவேன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு ஒருவேளை தருவேன், ஒருவேளை கிடைக்கும். காரணம் என்ன? ஜீவியத்திலே மாற்றம் இல்லாதவனின் ஜெபத்திற்கு நிச்சயம் இல்லை மக்களே. அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல். அல்லேலூயா. அதுதான் ஜெபிக்கிறவன் யாரா இருக்கணும்? நீதிமானா. ஜெபிக்கிற யாரா இருக்கணும்? பரிசுத்தவானா. அதனாலதான் சகோதரா, உன் ஜீவிதத்தை தெய்வத்துக்கு ஒப்புக்கொடு என்று சொல்ல காரணம், உன்னுடைய கண்ணீருக்கு பலனில்லாமல் போக காரணம் உன் ஜீவிதத்தில் மறைந்திருக்கிற சில தப்பிதங்கள் என்பதை மறக்காதே. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புதல் பயங்கர முக்கியம். ஆவியானவர் இந்த இடத்தை விட்டு என்ன இன்னைக்கு ராத்திரி விடவே இல்லையே. மனம் திரும்புதல் ஜெபத்தை, மனம் திரும்பல் இல்லை என்றால் ஜெபம் பலகீனப்படும். மனம் திரும்புதல் இல்லையானால் ஆவியானவருடைய தொடுதலை அனுபவிக்க முடியாது. மனம் திரும்புதல் இல்லையானால் ஆமென், பைபிள் சொல்லுது, துன்மார்க்கன் பரிசுத்த பாவிகள் பரிசுத்த நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பது அவ்வளவுதான். நிக்க முடியாது சபையில், தெய்வ கிருபையில நிக்க முடியாது, தெய்வ கிருபையில நிக்க முடியாது. தெய்வ கிருபையில நிக்கணும்னா பரிசுத்தத்துக்கு ஜீவிதத்தை ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம், என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் ஒரு மனிதனில் வருமானால் அந்த செகண்ட் ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும். ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டால் அத்தனை பகுதிகளிலும் மாற்றம் உண்டாகும். அது வியாதியோ பலகீனமோ பிரச்சனையோ போராட்டமோ. காரணம் என்ன? வெளிச்சம் வருமானால் இருள் நிற்காது, நிற்காது, நிற்காது. இன்று இரவில் சொல்லுகிறேன், இதுவரை யாராகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறேன். அவர் தெய்வம். அல்லேலூயா. மனம் திரும்ப மறுத்த மனம் என் கண்களுக்கு முன் என் வார்த்தைகளை கேட்கும் நிலையில் இருக்குமானால் இன்று இரவிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆமென். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவைகளை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆமென் தோத்திரம் உங்களுக்கு பிதாவாய் இருப்பார், நீங்கள் அவருக்கு குமாரரும் குமாரச்சிகளுமாய் இருப்பீர்கள், பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. இன்னைக்கு ராத்திரி ஒரு கணம் ஜீவிதத்தை அர்ப்பணிக்கும். ஒன்று கூட, ஆண்டவரே என்னை தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பகைகளை விட்டு வெளியே வாருங்கள், கோபத்தை விட்டு வெளியே வாருங்கள். மனம் திரும்புதல் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. ஆமென். வெறுப்பை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். பகையை விட்டு வெளியே வாருங்கள். விட முடியாத பாவத்தில் இருந்து வெளியே வர நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் சகோதரா, கேளுங்கள் சகோதரா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரனை பலமுறை அவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு. பலமுறை அந்த சகோதரனை மனம் திரும்ப எச்சரித்திருக்கிறேன். சகோதரா, இயேசு ஜீவிக்கிறார், இயேசுவின் அன்பில் வா, தேவனுடைய கிருபையில் வாருங்கள் என்று பலமுறை நான் சொல்லி இருக்கேன். பாவ பழக்க வழக்கத்தை விடுங்க, ரட்சிக்க கூடாதவைகளுக்கு பின் செல்லாதே, இயேசுவை பின்பற்று பலமுறை எச்சரித்திருக்கிறேன். அப்ப எல்லாம் செவி சாய்க்கவில்லை. ஒரு நாள் அவருடைய சரீரத்தில் கொடுமையான ஒரு வியாதி வந்து மரணப்படுக்கை. அந்த நேரத்தில் என்னை வரவழைத்திருந்தார். அவர் சொன்னாங்க, அந்த பாஸ்டர் கூப்பிடுங்க. ரொம்ப வருடங்களாச்சு நான் போயிருந்தேன். அவர் என் கையை பிடிச்சிட்டு சொன்னார், பாஸ்டரியா நான் தப்பு பண்ணிட்டேன், காலம் கடந்து போச்சு, மனம் திரும்ப முடியாது, காலம் கடந்து போச்சு, தப்பு பண்ணிட்டேன், நீங்க சொன்னதையும் கேட்கல, என் மனைவி சொன்னதையும் கேட்கல, என்ன மன்னிச்சு. சில தினங்களுக்குள்ளே மரித்து போனார். மனம் திரும்புகிற வேளை, மனம் திரும்புகிற நேரம், வாய்ப்பு இருதயம் வந்தப்போ தருணம் இல்லை.
அதுதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கோ. எருசலேமே, எருசலேமே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஆண்டவருடைய சத்தம் இதோ கேட்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும். என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவே இரட்சகர். அல்லேலூயா. இயேசு உன்னை சிநேகிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை சிநேகிக்கிறார். இயேசு உங்களை கூப்பிடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வரும். பலன் தருகிற ஒரே தெய்வம் நான் பிரசங்கிக்கிற இயேசு. பலன் தருகிற தெய்வம். நீதிமானுக்கு பலன், நீதிமானுக்கு பலன், பரிசுத்தவானுக்கு பலன், நன்மை செய்கிறவனுக்கு பலன், ஆராதிக்கிறவனுக்கு பலன், ஊழியம் செய்கிறவனுக்கு பலன். பலன் தருகிற தெய்வம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி வேளை தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே, நமக்குரிய பலன் பரலோகத்தில் இருந்து வரும். இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள ஒருவரை கண்டால் அவனை பார்த்து என்ன சொல்லணுமா? இன்னும் பரிசுத்தமாகணும். எல்லா பக்கத்தில் சொல்லுங்க, இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தின் ஜனங்கள் இந்த இடத்தில் வந்து இரக்கம் பெற்றுக் கொள்வதற்காக, தேவ தயவை பெற்றுக் கொள்வதற்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக் கொள்வதற்காக, அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக, நித்திய மீட்பை பெறுவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இந்த தேசத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வார்த்தைகளை கேட்கிற அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவனுடைய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போய் இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் 3 நாள் பிரசங்கம் பண்ணிய, ஆமே 4 நாள் பிரசங்கம் பண்ணிய, ஒரு இடத்துல கூட உன் கடன் மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் வியாதி மாறணும்னு சொல்லலையே. ஒரே வார்த்தையில சொல்றேன், இயேசு வந்தால் அத்தனையும் மாறும். இன்றைக்கு ராத்திரி வேளை இயேசு நம் நடுவில் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அருள் மாறி இந்த ராத்திரி இந்த தேசத்தில் ஊற்றப்படும். சகலத்துக்கு மாற்றத்தை பார்ப்பீர்கள், சகலவற்றுக்கு மாற்றத்தை பார்ப்பீர்கள். உலர்ந்து கிடக்கிற அநேக குடும்பங்கள் உயரடையும். இன்னைக்கு ராத்திரி உணர்வற்று கிடக்கிறவைகள், உயிரற்று கிடக்கிறவர்கள், நம்பிக்கையற்றவைகளுக்கு என் ஆண்டவர் உருவம் கொடுப்பார். தளர்ந்து போன என் பிள்ளைகளை, தடுமாறி நிற்கிறவர்களை தூக்கி நிறுத்துகிற இயேசு, இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா.